ஒரு மாடி ஒரு ஃப்ளாட்டுக்கும் தனித்தனியாக லாக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இந்த கார்டை யூஸ் பண்ணோம். 21st ஃப்ளோர் A பிளாக் 8ஆம் நம்பர் ஃப்ளாட். ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. சூப்பரான வியூ இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரிப்பில் வரீங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் வெளியே நல்லா இருக்குன்னா ப்ளீஸ் குக்கிங்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, பாஷ் பிராண்டோடது. அஃப்கோர்ஸ் உள்ளே ஒன்றுமே இல்லை, இது நாங்கள் வாங்கின சாக்லேட் நாங்களே சாப்பிட்டுட்டோம். டடன் 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 இதே வேலையாக போச்சு எல்லா ஊர்லேயும். டடன் 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 தெரிகிறதா? 1.5 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. 1.2 கிலோமீட்டர் நினைக்கிறேன் எக்ஸாக்டா நம்ம ரூம்ல இருந்து இந்த டவர்ஸ். பஸ் நிக்குது, நம்ம மேல லிஃப்ட் புடிச்சு மேல வந்துட்டோம். இங்க கேஎல்ல வந்து ரூம் ஏர்பிஎன்பில புக் பண்ணிருக்கோம். மலேசியா கொடி பறக்குது பாருங்க. நம்மளே செக்இன் பண்ண வேண்டியதுதான். ஈஸியா இருக்கு ப்ராசஸ் எல்லாம். நான் உங்களுக்கு ரூம் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த ரூம் எப்படி இருக்கு, இந்த ரூமோட டூர் பார்த்தா கரெக்டா நம்ம பெட்டுக்கு நேரா வந்து ட்வின் டவர் சூப்பரா தெரியுது. மேல போயிட்டே இருக்கு. இதுதான் பில்டிங் இன்ஃபினிட்டம் காலனி பை இன்ஃபினிட்டம். இதுங்க காலனி பை இன்ஃபினிட்டம். இந்த பில்டிங்கோட A பிளாக் இது. இதில் ABC 3 பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து A பிளாக்ல தான் தங்கியிருக்கோம். உள்ளே போகிறது எப்படி எல்லாம் வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்தோம்னா ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க, செக்யூரிட்டி. செகண்டுக்கும் இதுக்கும் பெருசாக டவுட், அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே போட்டிருக்கு பாருங்க இந்த பாக்ஸு. எந்தெந்த மாடி, ஒரு மாடி ஒரு ஃப்ளாட்டுக்கும் தனித்தனியாக லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு சில லாக்கர்ல வெளியவே லாக் கோடு இருக்கு, ஒரு சிலதுல ஓப்பன் பண்ணா திறந்துரும். நம்மளத நான் காமிக்கிறேன் பாருங்க. 20 to 23 இல்லையா, நம்மளது 21ல 08 இதான் நம்மளோடது. இதை ஓப்பன் பண்ண நேற்று நான் கீழெல்லாம் யோசிச்சேன். ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா ஆக்சுவலி இப்படியே ஓப்பன் பண்ணலாம். இங்க பக்கத்துல எல்லாமே இந்த மாதிரி லாக் இருக்கா? இங்க கீ இல்ல. அவங்க நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு தான் கோடு கொடுத்துருக்காங்க. எப்படி திறக்கிறதுன்ட்டு ரொம்ப தவிச்சேன். இங்க பார்த்தா தெரியுது, ஆனா இப்படி பார்த்தா தெரியுது. இப்படி போய் உள்ள கை லாக் போட முடியாதுல்ல. யோசிச்சு இப்படி திறந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி காட்டேன். நிறைய விஷயங்கள். இதை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம அந்த கோட் போட்டோம். எடு எங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு போட்டா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுது. இதுக்குள்ளதான் அந்த கீ இருந்தது. ஆக்சஸ் கார்டு எடுத்துட்டு அப்படியே இப்படி பக்கத்துல பார்த்தோம்னா ரைட் சைட்ல லிஃப்ட் லாபி கிளிக் பண்ணோம்னா லிஃப்ட் ஓப்பன் ஆயிடும். இங்க வந்து கார்டு வேணும். இப்ப இங்கதான் இந்த கார்டை யூஸ் பண்ணோம். 21 லிஃப்ட்ல இருந்து இறங்கி வெளியே வந்தோம்னா இந்த லிஃப்ட் லாபியோட கேட் இருக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே வந்தோம்னா இங்க போட்டிருக்கு பாருங்க 3A 21-3, அதாவது A பிளாக் 21st ஃப்ளோர் 3. நம்மளது 8. அப்படியே 8 தேடி போவோம். டடன் 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 ரூம் டூர் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரூம் நம்பர் A2108, 21st ஃப்ளோர் A பிளாக் 8ஆம் நம்பர் ஃப்ளாட்டு. ஆக்சுவலாக இது வந்து 2 அப்பார்ட்மெண்ட் சேர்ந்ததுக்கு ஒரு கேட்டு. இதுக்குள்ளே வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது, காமிக்கிறேன் வாங்க. இது மெயின் டோர். இது A, இது B. நம்மளோட ஃப்ளாட் வந்து A. டடன் 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 டடன். வாங்க 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 வாங்க. சின்ன சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான், பட் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. சூப்பரான வியூ இருக்குது. ஓகேங்களா? கதவு திறந்து உள்ளே வரமா, உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் ஃபஸ்ட்டு, அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தோன்னா கதவு மூடிடலாம். ப்ரைவசி முக்கியம் இல்லையா? இங்கே ஆக்சஸ் கார்டெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லாக் சிஸ்டம் தான், கீ தான். ஆக்சஸ் கார்டு எதுக்குன்னா லிஃப்ட்டில் வந்து நம்ம அதை இது பண்ணாதான் அந்த மாடி நிற்குது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த மேட்ரு சொல்லியிருக்கோம்ல அதை. ஓகே, இப்போ அப்படியே உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் எங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்னன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் டயர்டாக இருந்ததா இருட்டுறதுக்குள்ள கடைக்கு, ஏன்னா எதுவுமே தெரியாது எங்கே இருக்குது, ரொம்ப தூரமா பக்கமான்ட்டு. அதனால போய் முதல்ல வெளில எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம்.
அதாவது சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது, நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கோம். மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ டே. அதுக்கு வந்து சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாமான் மளிகை ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கேன். அதை காமிக்கிறேன், கலாய்க்காதீங்க யாருமே. செட் ஆகல சாப்பாடு, ப்ளஸ் நமக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும், ஹெல்த்துக்கும் நல்லது, ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதான் சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரிப்பில் வரீங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் வெளியே நல்லா இருக்குன்னா ப்ளீஸ் குக்கிங்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம், இதெல்லாம் அப்புறம் காட்டுறோம். லக்கேஜ் இருக்குது. அப்படியே உள்ளே வரமா, உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இது ஒரே லென்த்து தான். ஆக்சுவலாக அகலம் ரொம்ப கம்மி. இங்கே பாருங்க, இதுவா இன்னும் ஒருத்தர் கூட நின்று அப்படி சாமி கூட நின்று சேர்ந்து இப்படி காட்ட முடியாது. அகலம் கம்மி, பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ வந்த உடனே இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. அங்கே அதுக்குள்ளே கொஞ்சம் இதெல்லாம் பிரித்து துணியெல்லாம் வச்சுட்டோம். கபோர்டு இருக்குது. அங்கே கீழே வந்து நமக்கு ஹேர் ட்ரையர், அயன் பாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கேயே துவைச்சிக்கலாம். ஆனால் காய போகிறதுக்கு தான் அந்த கிளாத் ட்ரையிங் ரேக் எதுவுமே இல்லை. அதுக்கு எதாவது பிளான் பண்ணணும். இண்டக்ஷன் ஸ்டவ்வு வித் இன்பில்ட் அவன். அப்புறம் ஒரு சின்ன சிங்க் கொடுத்துருக்காங்க, கெட்டில் இருக்குது, அந்த வாஷிங் லிக்விடு, ஸ்பாஞ்ச் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து வச்சுருக்காங்க கரெக்டாக. 2 பிளேட்டு, ஒரு பவுலு, 2 ஜூஸ் கிளாஸ், 2 காஃபி மக் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு ப்ளஸ் ஒரு பேன் இருக்குது. கீழே நான் காமிக்கிறப்புறமா ஒரு பாட் இருக்குது. டிஷ்யூ வந்து நம்ம கொண்டு வந்தது கொஞ்சம். இங்கே வந்து அந்த டாய்லெட் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பெருசாக எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லாத ஐட்டம் தான் இருக்குது. ஓகே, இந்த சின்ன சிம்னி செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே இதில் பார்த்தோம்னா ஒன்றுத்துல மட்டும் இந்த பேசிக் நைஃப், ஒரு நைஃபு, ஒரு 3 ஸ்பூனு, ஒரு நைஃபு, ஒரு 3 ஸ்பூனு, 2 ஃபோக்கு, சிசரு, இதெல்லாம் இருக்குது. மீதி எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது, ஒரு கட்டிங் போர்டு இருக்குது. மீதி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் காலி தான், எதுவும் இல்லை. இதெல்லாம் சிங்க் ஏரியா காலியாக தான் இருக்குது. இப்போ இது வந்து ரைட் சைடில் இருக்குங்களா, அப்படியே இதை ஃபாலோ பண்ணி வந்தால் ஒரு பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, பாஷ் பிராண்டோடது. அஃப்கோர்ஸ் உள்ள ஒன்றுமே இல்லை, இது நாங்கள் வாங்கி வந்த சாக்லேட், நாங்களே சாப்பிட்டுட்டோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இது டைனிங் டேபிள் சொல்லலாம். டைனிங் டேபிள் இல்லை உட்காந்து ஒர்க் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். வித் லைட் செட்டப்போட. லைட் சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. மேலே ஒரு ஏசி யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு டெஸ்க் இருக்குது. இது சேர், மேபி ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீபாய் மாதிரி கொடுத்துருக்காங்க, காஃபி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பெட், ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு, ஆனா அது நம்மளோட இது போட்டு ஹோட்டல் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நாங்களே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யூனிவர்சல் போட்டு யூனிவர்சல் இதனை போட்டும் கொண்டு வந்திருக்கோம். யூனிவர்சல் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மி தான். அது எவ்வளோ பண்ண வாங்கினோம்? அது ஒரு 40 ரூபாயோ 50 ரூபாயோ தான். அப்புறம் பெட் இருக்கு, ஒரு குயின் சைஸ் பெட்டு, டவல்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய டிவி ஒன்று இருக்கு, இங்கே ஒரு நைட் லேம்ப் இருக்கு, பேம்பூல பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல கிளாசி லுக் கொடுக்குது இந்த ரூம்க்கு. இந்த லைட்டும் அந்த லைட்டும் கொடுக்குது. மேல ஒரு சீலிங் ஃபேன் இருக்கு. இந்த லைட்ஸ் எல்லாம் காமியா ரொம்ப அழகா இருக்கு. சின்ன ரூமா இருந்தாலும் அந்த இன்டீரியர் ஒர்க் பாருங்க, நம்மள கவர் பண்ற மாதிரி இருந்தது. இது போட்டோஸ்ல அவங்க எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க, அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி. போட்டோல பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம மெயின் மேட்ரு. டடன் டடன் டடன், இதே வேலையா போச்சு எல்லா ஊர்லயும். டடன் 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 டடன், தெரிகிறதா? தெரியுது. அப்படியே வாங்க, ஒரு சின்ன பால்கனி பேருக்கு வச்சிருக்காங்க, ஆனா அந்த பால்கனி தர வியூ இருக்கே, அது வேற லெவல். வாருங்கள், 2 பேர் நிக்கலாம் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு, அந்த அளவுக்கு தான் இருக்குல்ல, தாராளமா நிக்க முடியுதா? இல்ல, உள்ள போய் இந்த கதவு சாத்திட்டா 2 பேர் நிக்கலாம். கதவு சாத்தினா 2 பேர் நிக்க முடியாது. நீ உள்ள போ, நான் வரேன். இவ்வளவுதான் இடம், 2 பேர் நிக்கலாம். நான் டோர் லைட்டா சாத்தி இருக்கோம். ஒரு சேர் போட்டு ஒருத்தர் உட்காரலாம், ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு. பாருங்க, மொத்த இடமே பால்கனி இவ்வளவுதான். 2 பேர் தான் நிக்க முடியுது. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் நின்னாங்க, நிக்கலாம். ஃப்ரீயா நிக்க முடியும், 2 பேர் ஃப்ரீயா நிக்கலாம். 2 பேர் 4 பேர் கூட நிக்கலாம். ஆனா உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரே சேர் போட்டு தான் உட்காரலாம். ஒரு சேர் போட்டு உட்காரலாம், அவ்வளவுதான். நம்ம உட்கார போறது இல்ல, பட் இந்த வியூ பாருங்களேன்.
இது அருமையா அமைஞ்சிருக்கு. நம்மளோட பிரம்மாண்டமான பெட்ரோனாஸ் ட்வின் டவர் சூப்பரா தெரியுது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கேஎல் டவர் தெரியுது பாருங்க. கேஎல் டவர் வந்து தெரியுது. மினரா இந்த டவர் வந்து இந்த பில்டிங் வந்து மறைச்சிட்டு இருக்கு. மேல போனா நமக்கு மேல 35th லாஸ்ட் ஃப்ளோர் போனா அது தனியா தெரியுது. அந்த பில்டிங் மட்டும் சூப்பரா தெரியுது. அந்த டவர் தனியா தெரியுது. அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த டவர் பெரிய டவர் மலேசியாவின் பெரிய அடையாளமான இண்டிபெண்டன்ஸ் டவர், மெர்தகாட் டவர் புதுசா கட்டியிருக்காங்கல்ல. உலகத்திலே 2வது பெரிய டவர் புர்ஜ் கலிஃபாக்கு அடுத்ததாமா. ஆனா அது பப்ளிக் இப்போ ஓபன் இல்ல போல, ஏதோ ஊழல் நடந்துச்சாமா அதுல. எக்ஸாக்டா தெரியல. ஆமா, தப்பா சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு வியூ சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ரூம்? எங்களை மாதிரி நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். மோஸ்ட்லி நாங்களும் இது மாதிரி தான் லைக் பண்றோம். எனக்கு பிடிக்கும் இது மாதிரி எனக்கும் ஹைட்ல இருந்து பாக்குறது. நான் துபாயில தங்கும் போதே ரொம்ப ஆசைப்பட்டோம். அங்க வந்து நம்ம புர்ஜ் கலிஃபா தெரியற மாதிரி எடுத்துருந்தோம். அது எனக்கு தூரத்துல தெரிஞ்சது. இது ரொம்ப நடந்து போறதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல நடந்து போயிடலாம். அரை மணி நேரத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. 1.2 கிலோமீட்டர் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்டா நம்ம ரூம்ல இருந்து இந்த டவர்ஸ். வந்த உடனே பார்த்தோம், இங்க கீழ தெரியுது இல்லீங்களா? இதெல்லாம் எப்படி பகல் வியூல எடுத்துறோம் இல்ல நாளைக்கு காலையில பகல் வியூ காட்டுறோம் பாருங்க. எடுத்துர்க்கேன் இல்ல காமிக்கிறோம். வீடுங்க இருக்கிற மாதிரி நினைச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இதெல்லாமே ஷாப்ஸ், எல்லாமே கடைங்க, எல்லாமே கடை. மோஸ்ட்லி வந்து ஃபுட் கடை தான் அதிகமா பார்த்தா. இங்க ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. பக்கத்துல ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கீழே பாக்குறது வந்து இந்த பில்டிங்கோட ஒரு கார்னர் முடியுது. ஆக்சுவலா இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கார்னர், இது லெஃப்ட் சைட் கார்னர்ல தான் நம்ம ரூம் இருக்கு. இந்த சைடு ரைட் சைடு வந்து இருக்கு. அப்படியே இது வந்து A பிளாக், B பிளாக், C பிளாக் வரைக்கும் இருக்கு போல. பாருங்க, இந்த ரோடு கீழே தெரியுது இல்லைங்களா? இந்த ரோடு வழியா தான் பேக் சைடு வழியால இறங்கி அது வழியா நடந்து போய் அந்த ஒரு வளைவு தெரியுது பாத்தீங்களா? அந்த வளைவு வழியா இறங்கி வந்தா இந்த பேங்க் தான் வந்து அடையாளம். இந்த தெரியுது இல்ல, BPMB. இது வந்து மலேசியா டெவலப்மெண்ட் பேங்க். ஆமா, இந்த பேங்க் கிட்ட வந்து அந்த ரோடு சுத்துது இல்ல, அப்படி சுத்தி வந்து பார்த்தோம். சும்மா அப்படி சுத்தி வந்து பார்த்தோம். இது வந்து பக்கத்துலயே மால், குவில் மால். இந்த மால் பேர் தெரியுது பாருங்க, குவில் மால். மாலோட பேக் சைடு இது. மாலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு. அது லைட்டிங்லாம் இருக்கு பாத்தீங்களா? என்ட்ரன்ஸ் பேங்க் தெரியுதுங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து மாலோட ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ். மால்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். மால்ல வந்து கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி. பக்காவா கிடைக்குதுங்க எல்லாமே. தண்ணி எல்லாமே, ப்ரொவிஷன்ஸ், கிராசரி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குது. கொஞ்சம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அப்படியே இப்படி கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டு பேக் என்ட்ரன்ஸ் வழியா வந்து கிராஸ் பண்ணி நம்ம தங்கி இருக்க பில்டிங் என்ட்ரன்ஸ் வந்துரும். அப்படியே வந்துட்டோம். சும்மா அப்படி ஒரு சுத்த அடிச்சுட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்க ஃபுட் ஷாப் இருக்கு. ஆனா நிறைய மலாய் ஷாப் தான் இந்த ஏரியால இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் இந்தியன் ஷாப் எதுவும் கண்ணில் படல. ஸோ நாங்க வந்து கொஞ்சம் கிராசரி எல்லாம் வாங்கி வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இது ரூம் முடிஞ்சிருச்சுங்களா? அப்புறமா நம்ம மேலே போவோம். அந்த 35th ஃப்ளோர்ல வந்து இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு வித் ஆல் தீஸ் 3 டவர்ஸ் வியூவோட. சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜிம் இருக்கு, ஒரு கஃபே இருக்கு. அதெல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம். பட் எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. ஜிம் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 to சாயந்தரம் 7 வரைக்கும் தான். இன்ஃபினிட்டி பூல் தான் செம்ம. ஏன்னா நைட் வியூ சூப்பரா இருக்கும்ல. காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜக்கூசி எல்லாம் இருக்கு, செம்மையா இருக்கு. நம்ம போறோம், ஓகேங்களா? அங்கேயே மேலேயே ஒரு கஃபே இருக்கு. அதுக்கப்புறம் கீழே என்ட்ரன்ஸ் எல்லாம் அப்புறம் உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணி அப்படியே நாளைக்கு எடுக்கிற வீடியோவோட சேர்த்து காமிக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மெயின் டோரு இது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிற டோரு. லைட்டு இது வந்து ஹீட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட்டர் இப்போ தேவையில்லை. ப்ளஸ் எல்லாம் சொல்லியாச்சு, மைனஸ் சொல்லணும்ல. நெட்வொர்க் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 100 Mbps நெட் ஸ்பீட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா டிவி கனெக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ரொம்ப போராடி தான் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஹோஸ்ட் இருக்காருல்ல, நம்ம Airbnb இந்த லொக்கேஷனோட ஹோஸ்ட், அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்களை அமைச்சிருந்தாரு. அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஓகே, கனெக்ட் பண்ண முடியுது. மொபைலில் டேட்டா வந்து வைஃபைலாம் கனெக்ட் ஆகுது. ஸ்லோவாக இருக்குது. மொபைலில் கூட எடுக்குது, டிவியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்குது. ஸோ நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பட் பரவாயில்லை. அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கு அடுத்த 9-10 நாளைக்கு புகலிடம். இங்கே தான் தங்க போகிறோம். இங்கே தங்கிட்டு தான் மற்ற லொக்கேஷன் எல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறோம். என்னப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நல்லா இருக்கு. ஓகே, பாத்துக்கலாம். 2 பேர் தான் தாராளமா போதும். தாராளமா போதும். இங்க எனக்கு இன்னொன்று தோணுது, இங்க வந்து ஒர்க் பண்றவங்க, ஏதாவது ஜாப் கிடைச்சு வரவங்க. ஆமா, இங்க வந்து அந்த லாங் ஸ்டே எல்லாம் அலவுட் போட்டிருக்கு. Airbnb-லே கரன்சி இந்தியன் கரன்சி மாத்தி பண்ணதுனால டைரக்டா இந்தியன் ருப்பி தான் காமிச்சது. 1836 சம்திங். அதுதான் ஒரு நாளைக்கு இந்த ரூம்க்கான ரெண்ட் 24 ஹவர்ஸ்க்கு. பிளாக் 7 4 பெரிய லிஃப்ட் இருக்கு. 4 லிஃப்ட்ல கூட்டம் நிக்குது. 4மே இறங்கல, என்னன்னு தெரியல. ஒரே ஒரு லிஃப்ட் மட்டும் தான், ஒரே ஒரு லிஃப்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரே கிரௌடு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. என்னடா இது, ஒரு தடவையும் நம்ம ஏறி இறங்குறதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சுன்னா? 35 ஃப்ளோர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவும் நாங்க வந்த லிஃப்ட் வர ஒரு மாடிக்கு நின்னு வந்துச்சு பாருங்க. நம்ம 21st ஃப்ளோர்ல இருக்கோம். ஒரு மாடிக்கும் நின்னு வந்துச்சா? என்னடா இது, இப்படிதான் இருக்குமா இறங்குறதுக்கு? நான் வந்தோடனே சொன்னேன், தயவு செய்து என்ன வேணுமோ மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாம், அப்ப இறங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போனப்போலாம் பார்த்தா ஃப்ரீயா தான் இருக்கு. உடனே வந்துருது. அது அந்த செக் இன் டைம் எல்லாருமே பேக்கோட தான் வந்திருந்தாங்க. அதுதான் ரீசன். அது செக் இன் டைம்ன்றதுனால 3 o'clock 3 மணிக்கு செக் இன் டைம்ன்றதுனால எல்லாம் பொட்டி படிக்கையோட அந்த டைம் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஓகே தான். வைஃபை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி டிவி கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா போகும், ஸ்மூத்தா போகும். இப்போ திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வந்திருக்கோம். இந்த வீடியோ இங்க முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ அடுத்து தொடரலாம். பாருங்க. கடைக்கு போயிருந்தோம் இல்லையா, தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு கேபேஜ் எடுத்துருக்கோம். இது 2.46. என்ன நினைக்கிறாங்களோ என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, போங்க. டீ காஃபிக்கு நான் பட்டம் பாருங்க பாடு ஓரளவு ஃபில் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த மத்த இவ்வளவு வாங்கிட்டு வெளியே சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்குமா? சாப்பிடலாம். இன்டர்காம் இருக்கு. இதான் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. அப்கோர்ஸ் இங்க ரூம் சர்வீஸ்லாம் கிடையாது. மேபி ஏதாவது எமர்ஜென்சிக்கு கூட இருக்கலாம். அந்த லாக் எல்லாம் போட்டிருக்காங்க, சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆனா மத்த பட்டன் எதுக்குன்னு தெரியல. இல்ல, இத பத்தி நம்ம சர்ச் பண்ணிட்டு வேணா சொல்லலாம். ஓகேவா? ரெஸ்ட் ரூம் இருக்கு, கொஞ்சம் சுவிட்சஸ் இருக்கு, மெயின் சுவிட்சஸ் இருக்கு. என்னெல்லாம் நமக்கு வந்த உடனே கொஞ்சம் சுவிட்ச் ஒன் மட்டும் சொல்லிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் நீ சொல்லு. அது நான் சொல்லிடுறேன். ஆன் பண்ண. என்ன ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு.